ஹலோ நண்பா, வெல்கம் டு குட் வாட்ச். ஸோ இதை நான் ரீசெண்டாக இப்போ ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது டெலிவரி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ எல்லாம் பார்ட்ஸாக இருக்குது. பார்ட்டாக பிரித்து வச்சுட்டுக்கானு நம்ம தான் ரெடி பண்ணணும் போல். பாட்டில் இருக்குது, அதோட கேப் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போல. பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்குது. இது எப்படி வேலை செய்ய போதும் இல்லையான்னு தெரியல. சரி, அப்படியே மேலே பாலத்தை போட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ரெஷ்ஷை இப்போ நான் கழுவி பார்க்குறேன். எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம். பரவாயில்லப்பா, நாங்களும் யூஸ் ஆகுதுன்னு நினச்சேன். சொதப்பிடுமோன்னு பயந்துனே பண்ணேன். நல்லா தான் யூஸ் ஆகுது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி கழுவி இருக்கு. நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. அதோட பெயிண்ட் ஆன தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு. அடியில் போயிட்டு நல்ல தண்ணி மறுபடியும் மேலே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கீழே இருக்கிற பாக்ஸில் ஸ்டோர் ஆகுது போல் எல்லா தண்ணியும். நெக்ஸ்ட் நான் பண்ணுற பெயிண்டிங்லாம் இது டூல் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ எந்த பெயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பெயிண்டிங்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் இருந்து எண்ணி 10 வீடியோஸ்க்கு தொடர்ந்து யார் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியிருக்காங்களோ அதை ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை போர்ட்ரைட்டில் பண்ணி தருவேன். ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.